ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி குச்சி, அப்புறம் பச்சை மிளகா 3 எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சைடில் கட் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அப்புறம் அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. ஸோ நாங்கள் இந்த டைம் அடுப்பில் செஞ்சுருக்கோம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க வரும்போது எண்ணெய் சூடாகிட்ருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம். கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தது போல் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக இதாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த குச்சி ப்ளஸ் பச்சை மிளகா, பிரியாணி இலை. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வறுக்கணும். அதை வறுக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 7 to 8 நினைக்கிறேன். ஐ திங்க் 7 to 8 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அது நல்லா பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ எங்கள் மம்மி ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 8 ஸ்பூன், மொத்தம் 8 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணோம். அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம். விட்டுட்டதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயில் வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து அது கிண்டிகிட்டே இருந்தோம். அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்லேயே பிரியாணி ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இஞ்சி பூண்டு வாசனை கொதிக்கிறதுக்கே பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா கிளறிட்டு விட்டுட்டே இருந்தேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணி தூள் இங்கே முடிஞ்சு. அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து தக்காளி ஆட் பண்ணாங்க. தக்காளி வந்து ஐ திங்க் 1.5 கிலோ தக்காளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அதனால் 1.5 கிலோ தக்காளி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா பெருசாக கட் பண்ணியிருந்தேன். நல்லா தக்காளி நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி எசன்ஸ் அதில் இறங்கணும். அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணோம். ப்ளஸ் கொத்தமல்லி இலை 2மே வந்து ஆட் பண்ணோம். ஏன்னா அது நல்லா வாசனை கொடுக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குன்றதுனால. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுச்சு. தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு கிளறிட்டு நல்லா அதை நல்லா அந்த எண்ணெயில் வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சிட்டு இருந்தோம். அது பாட்டு அப்படியே சுட ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது நல்லா கொதிக்க ஓரளவுக்கு நல்லா இது பச்சை வாசனை போகணும். தக்காளி அதில் ஃபுல்லாக வந்து வேகணுன்றதுக்காக அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் அது நல்லா வேக வச்சுக்கிட்டோம். அப்புறம் கிளறிட்டே இருந்தோம். அந்த மசாலா, அந்த தக்காளி எசன்ஸ் இறங்கின மசால் வந்து அப்படியே ஓரளவுக்கு வந்துச்சு. வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம். அப்பப்போ அடுப்பு கொஞ்சம் அந்த விறகெல்லாம் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் வச்சு சரி பண்ணி இது பண்ணும். என்னதான் கேஸில் வந்து நம்ம நல்லா சமைச்சாலும் விறகடுப்பில் சமைக்கிற டேஸ்ட்டு அது வந்து வேறு லெவல் தான். அப்புறம் அம்மா தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 டம்ளர் அரிசிக்கு 16 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டோம். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து எல்லாம் போட்டு நான் மில்க் மேக்கர் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மில்க் மேக்கர் எங்கேப்பா அந்த சோயா சங்க்ஸ்னுட்டு அதுவும் அப்புறம் எடுத்து போட்டுட்ருந்தேன். எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் அரிசி ஆட் பண்ணோம். நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு அம்மா அரிசி போட்டுகிட்டே இருக்காங்க. 8 டம்ளர் அரிசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே லைட்டாக ஊற வச்சுருந்தோம். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல.
இது பிரியாணி அரிசி தான். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மா. ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கலர்றது யார்? அந்த கை பாருங்கள், என்னோடய அப்பா. அவர் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஒரு புகை அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்ருந்தோம், மாற்றி மாற்றி. கண் எரிச்சலாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ எங்கள் அப்பா எடுத்து காட்டுறாரு. இப்போ நல்லா ஓரளவுக்கு தண்ணியில் வந்து அரிசி வெந்திருந்தது. ஆஃப் பாயில் அந்த ரேஞ்சில் வெந்திருந்தது. ஸோ நல்லா கலரிட்டு இருந்தோம். ஏன்னா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். கீழே நல்லா அனல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்பா வந்து அது கலரிட்டே இருந்தார். நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் கலர்னார். ஸோ அதனால் அடிப்பிடிக்காமல் நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆனால் பிரியாணி சத்தியமாக சொல்கிற தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. பாருங்கள், இதுதான் ஃபைனல் வீடியோ. டம்மெல்லாம் கட்டிட்டு எழுந்து வெளில வைக்கும்போது பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.